வசனம். தியானத்தின் தலைப்பு மனமுறிவடைகிறதில்லை ஏன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இந்த வசனங்களின்படி பவுல் இருந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் போது எப்பக்கத்திலும் நெருக்கம், கலக்கம், துன்பம், கீழே தள்ளப்பட்ட நிலையாக இருந்தது. அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளிலும் பவுல் சேதமடையாமல் இருந்ததற்கான காரணம் என்ன என்பதை பற்றி நாம் தியானிப்போம். இவ்வளவு கடினமான சூழ்நிலைகளிலும் பவுல் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை, மனமுறிவடைகிறதில்லை, கைவிடப்படுகிறதில்லை, மடிந்து போகிறதில்லை என்று கூறினார். காரணம் என்ன என்று முந்தின வசனங்களை நாம் பார்க்கும் போது, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நம்முடைய இருதயங்களில் பிரகாசித்தது. இந்த ஒளியை, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். முற்காலங்களில் தற்காலிகமான இந்த மண்பாண்டங்களுக்குள் விலையேற பெற்ற புஸ்தக சுருள்களை பாதுகாப்பிற்காக வைப்பார்கள். நம்மை மண்பாண்டத்திற்கு ஒப்பிட்டு இதிலே கூறப்பட்டுள்ளது. இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை தற்காலிகமானது. அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில், இருளான நம்முடைய இருதயத்தில் இயேசுவின் சுவிசேஷமாகிய ஒளி, அதாவது இயேசுவின் வசனம், இயேசுவின் பிரசன்னம் நம்முடைய இருதயங்களில் பிரகாசித்தபடியினால் நாமும் மனமுறிவடையாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். எடுத்துக்காட்டாக, பெப்சி கேனில் பெப்சி இல்லாமல் அந்த கேன் வெறுமையாக இருக்கும் போது கையை வைத்தே எளிதாக நாம் அதை வளைத்து விடலாம். ஆனால் அதில் பெப்சி உள்ளே இருக்கும் போது அந்த பெப்சியினுடைய அழுத்தத்தினால் அந்த கேனை வளைக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது. இதுபோல இயேசுவின் வார்த்தையாகிய பொக்கிஷம் நம்முடைய இருதயத்திலே இருக்கிறபடியினால் எந்த சூழ்நிலையிலும் நாம் சேதமாகாதபடிக்கு இதுவரைக்கும் தேவனால் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எத்தனையோ விதமான கஷ்டத்தின் சூழ்நிலைகள், அழுகையின் பள்ளத்தாக்குகள் வழியாக இதுவரை நாம் வந்திருந்த போதும் நம்முடைய நெருக்கத்திலே நாம் ஒடுங்கி போகாதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேற்றினது. நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் கலக்கமடைந்தாலும் நாம் மனமுறிவடையாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ஆனாலும் எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள் என்று வாசிக்கிறோம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று 118ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகளினால் நாம் சேதமாகாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் முதலிடம் கொடுப்போம். அப்போது நாமும் பவுலை போல கூற முடியும், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பல பாதைகள் வழியாக நடந்து வந்த போதிலும் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷமாகிய ஒளி எங்களுடைய இருதயத்திலே பிரகாசித்தபடியினால் எங்களுடைய சூழ்நிலைகளினால் நாங்கள் சேதமடையாதபடிக்கு இம்மட்டும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை மண்பாண்டங்களாகிய எங்களுக்குள் நீங்க தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தின் மேன்மையை அறிந்து வேத வசனங்களால் தேற்றப்பட எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா.
எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் இம்மட்டும் ஒடுங்கி போகாதபடிக்கு எங்களை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ முறை நாங்கள் கலங்கி தவித்த போதிலும் கூட நாங்கள் மன முறிவடையாதபடிக்கு எங்களுக்கு திட மனதை தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் துன்பப்படுத்தப்பட்ட போதும் கூட கைவிடப்படாதபடிக்கு உங்க கிருபையினால் எங்களை தாங்கினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. பல முறை கீழே தள்ளப்பட்ட சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையிலே வந்த போதிலும் கூட நாங்கள் மடிந்து போகாதபடிக்கு கழுகை போல எங்களுடைய பலனை புதுப்பித்து தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாதம் முழுவதிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை அதிசயமாய் நடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. புதிய மாதத்தையும் கூட சந்திப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ள, வேத வசனத்தின் மேன்மையை அறிந்து இன்னும் வசனத்தை தாகத்தோடு நாங்கள் வாசிக்க, தியானிக்க, வசனத்தின் வெளிச்சத்திலே நடக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.